வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான டெசர்ட் தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஃபெஸ்டிவல் சீசன்னா அன்ஹெல்த்தி டெசர்ட்ஸ் பண்ணணுன்ற எந்த அவசியம் இல்லைங்க. ஹெல்த்தியாக பண்ணி நீங்கள் சுவாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடலாம். அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஆப்பிள், டேட்ஸ், ராகி பணியாரம். இந்த பணியாரத்தில் நம்ம ஆப்பிளோட ஸ்வீட்னஸ், டேட்ஸோட ஸ்வீட்னஸ் தவிர நம்ம வேறு எந்த எக்ஸ்டர்னல் ஸ்வீட்னஸும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. வெல்லம் கிடையாது, சர்க்கரை கிடையாது, பனக்கல்கண்டு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் விருப்பப்பட்டா ஸ்வீட்னஸ் ஏற்றுறதுக்கு மேலே ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப் ட்ரிசில் பண்ணிட்டு சாப்பிடலாம். உங்கள் வீட்டு கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸை கூட நீங்கள் இது ஈஸியாக பண்ணி வச்சிடலாங்க. இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3 ஆப்பிள் எடுத்திருக்கேங்க. ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு அப்படியே ஆப்பிளை ஸ்டீமரில் வச்சுடுங்க. இது கூடவே 10லேருந்து 15 பேரிச்சப்பழம், 2 ஏலக்காய் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆப்பிள் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழத்தோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை ஸ்டீம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கும் போது ஆப்பிளோட நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் பாலாக இருக்கட்டும், நட்ஸாக இருக்கட்டும், எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆப்பிள் பேரிச்சம்பழத்தில் நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ளஷை மட்டும் சாப் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு சேர்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தையுமே நீங்கள் கொட்டையை நீக்கிக்கணுங்க. ஏற்கனவே நம்ம ஸ்டீம் பண்ணதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க, மையாக அரையும். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அந்த தட்டில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் இல்லையா, ஆப்பிள்லேருந்து வந்த தண்ணி, பேரிச்சம்பழத்துலேருந்து வந்த தண்ணி, அதை கீழே கொட்டாமல் அதையுமே இதே பிளெண்டர் ஜாருக்கு சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உங்களால் எவ்வளோ ஃபைனாக முடியுமோ அவ்வளோ ஃபைனாக பியூரே பண்ணிக்கோங்க. நம்ம டேட்ஸ் பியூரி சேர்த்து பண்ணுறதுனால இந்த பணியாரம் உங்களுக்கு அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்காது, ஆனால் சாஃப்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஸாக தான் இருக்கும். இப்போ இந்த வேக வச்ச ஆப்பிள் பேரிச்சம்பழத்து கூட நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காயிலேருந்து வர பால் பார்த்தீங்கன்னா நம்மளோட பணியாரத்துக்கு ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா இந்த விழுதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரையுமே அலம்பி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த விழுது கூட நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 மாவு தாங்க நான் சேர்க்க போகிறேன். ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் ராகி மாவு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அரைக்கப் அளவுக்கு ராகி மாவு, அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸ் கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா விஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் எதுவும் இருக்காது. ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பணியாரக்கல்லில் சேர்த்துட்டு குட்டி குட்டி பணியாரமாக பண்ணி எடுத்துக்கலாம். பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம சூடு பண்ணிக்கலாங்க. நெய்யோட வாசனை இந்த பணியாரத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யோட அளவு உங்களோட இஷ்டம் தான். நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுடலாம். மேல் பக்கம் வெந்து கீழ்ப்பக்கம் கோல்டன் அண்ட் கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே நீங்கள் கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். நம்ம இதில் டேட்ஸ் பியூரி சேர்த்துருக்கோம், அதில் நேச்சுரல் சுகர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் ப்ரௌனாக மாறிடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால தான் லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துட்டு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணலாம். இதில் ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மைல்டாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேப்பிள் சிரப் இல்லைனா ஹனி சேர்த்துக்கோங்க. இல்லை இந்த ஸ்வீட்னஸே போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பணியாரமாக பண்ணி எடுத்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்க. நீங்கள் டேட்ஸோட அளவை இன்னும் கம்மியாக போட்டுக்கிட்டிங்கன்னா சேவரி பணியாரம் மாதிரியும் சர்வ் பண்ணலாம். வெளியில பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்பவே டென்ஸ் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு இன்னொரு வேரியேஷனாக நீங்கள் ஆப்பிள் கூட கொஞ்சமாக வாழைப்பழம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் வரும், ஸ்வீட்னஸும் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அப்பம் சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தா எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day, thanks for watching. நம்ம சேனலில் இது தவிர எக்கச்சக்கமான ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய்.